கண்ணு தெரியாத ஒரு பொண்ண தனியா விட்டுட்டு அவங்க அப்பா, அம்மா ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த நேரத்துல வேலைக்காரியும் பேங்க்குக்கு கிளம்பி போயிடுறா. இந்த சந்தர்ப்பத்த காம வெறி பிடிச்ச ஒரு நாய் பயன்படுத்தி வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ண கற்பழிச்சிடுறான். வீட்டுக்கு வந்த வேலைக்காரி இந்த பொண்ணு இருக்க நிலைமைய பார்த்து கதறி அழுது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடுறா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து பார்த்துட்டு அப்படியே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் சொல்லிடுறாங்க. போலீஸ் தன்னுடைய விசாரணைய ஆரம்பிச்சாச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்குறாங்க. போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரிஞ்சாதான் யாருன்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாத ஒரே காரணத்துக்காக யாரையும் போலீஸால அரெஸ்ட் பண்ண முடியல. இந்த பொண்ணுக்கு பார்வை தான் இல்லையே தவிர புத்தி கூர்மை அதிகமாவே இருக்கு. இந்த பொண்ண கெடுத்தவன தன்னுடைய தொடு உறவு மூலியமா அவனுடைய முகத்த தன்னுடைய மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா. அத அப்படியே ஒரு சிலையா செஞ்சு போலீஸ்க்கு சப்மிட் பண்றா. இந்த இமேஜ வச்சு பார்க்கும்போது இவன் பக்கத்து வீட்டு பையன்தான்றது ப்ரூஃப் ஆயிடுது. உடனே இவன போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா இந்த பண திமிர் பிடிச்சவன் எங்கேயோ தப்பிச்சு ஓட பார்க்கறான். அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே 4 பேரோட இந்த பையன நிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொருத்தரையா டச் பண்ணி பார்த்து, இவன கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி, இவன் கன்னத்திலே 2 பலார்ன்னு அறையிறா. அப்ப கூட இவளுக்கு கோவம் தீரல. உடனே போலீஸ் இவன அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுர்றாங்க. இவன் தான் பணக்கார வூட்டு பையனாச்சே! அவங்க அப்பா, அம்மா உடனே கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு தான் பையன் கொலை பண்ணாலும் சரி, கற்பழிச்சாலும் சரி, எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தப்பு பண்ணாலும் சரி, அவங்க அப்பா, அம்மா ஏத்துக்க போறதில்ல. ஏன்னா, அவங்க கிட்ட பணம் இருக்குல்ல, எது வேணாலும் செய்யலாம். அப்படியே நம்பர் 1ல இருக்க லாயர பிடிச்சு அவங்க அப்பா, அம்மா வாதாட சொல்றாங்க. அந்த லாயருக்கு காசு கிடைச்சா போதும்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு போல இருக்கு. மிக திறமையா வாதாடுறாரு. இந்த லாயரு நியாயம் தர்மம்லாம் பார்க்க மாட்டாரு. தன்னுடைய கேஸ் ஜெயிச்சா போதும்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு படுத்துற பாடெல்லாம் பாருங்க. நம்மளுக்கே அந்த லாயர புடிச்சு 2 அற அறையலாமான்னு இருக்கும். ஜட்ஜ் ஐயா முன்னாடி விசாரணைய ஆரம்பிச்சாச்சு. 2 லாயரும் வாதாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா, பொண்ணு வீட்ல அமைச்ச லாயர் பாருங்க ரொம்ப வொர்ஸ்ட்டு. அவரால எதையுமே ப்ரூஃபா நிரூபிக்க முடியல. ஆனா, இந்த லாயர் பாருங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கள அசிங்கப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அந்த பொண்ணையும், அவங்க அப்பா, அம்மாவையும் அசிங்கப்படுத்தி, எப்படியாச்சும் கேஸ்ல ஜெயிக்கணும்னு வாதாடிட்டு இருக்காரு. கேஸ்ல இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிறாரு. அதனால அவங்க அம்மா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2வது கல்யாணம் பண்ணவரு ஏற்கனவே அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்த விட்டு தான் இவரு வந்திருக்காரு. இந்த பாயிண்ட் இந்த அட்வொகேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா போயிருச்சு. இந்த பொண்ணு கற்பழிக்கப்படல. இந்த பொண்ணா விருப்பப்பட்டு தான் அந்த பையன் கூட போயிருக்கா. உங்க அம்மா கேரக்டரும் சரி கிடையாது. ஏற்கனவே திருமணமாகி குடும்பம் நடத்தியிருக்கிறவங்கள தான் இவங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால தன்னுடைய பொண்ண பெரிய பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க கிட்ட இருந்து பணத்த புடுங்கணுன்றதுக்காக இவங்க அம்மாவே நடத்தின நாடகம் தான் இதுன்னு சொல்லிட்டு பெரிய பழிய தூக்கி அவங்க அம்மா மேல போட்டுறாரு. இப்படி ஒரு பழியும் போடுறாரு. இன்னொரு பக்கம் வேற விதமா ஒரு பழியும் தூக்கி போடுறாரு. வீட்ல இருக்க சாவி 2டே 2 சாவி. ஒண்ணு வேலைக்காரிகிட்ட இருக்கு. இன்னொன்னு அவங்க அப்பாகிட்ட இருக்கு. அப்படின்னா வேலைக்காரி பேங்க்குக்கு போயிருக்கான்னா, ஏன் இவங்க அப்பா வந்து கெடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இவங்க அப்பா மேலயே பழிய தூக்கி போட்டுறாரு அந்த அட்வொகேட். ஜட்ஜ் ஐயா வாய் அடைச்சு போயிறாரு. இவரால எதுவுமே பேச முடியல. இருந்தாலும் இந்த பையனுக்கு வந்து ஜாமீன் குடுத்துர்றாரு. ஏன்னா, இந்த பொண்ணுடைய லாயர் வந்து சரியா எதையுமே வாதாடல. எந்த ப்ரூஃபையும் அவர் சப்மிட் பண்ணவே இல்ல. தொடு உணர்வு மூலியமா எதையுமே நிரூபிக்க முடியாதுன்றத வந்து இந்த லாயருக்கு வந்து கிளியரா பேசிறாரு. அதனால அந்த பையனுக்கு ஜாமீன் குடுத்துடுறாங்க. பொண்ணுடைய லாயரு சதி பண்ணிட்டான். பையனுடைய லாயர் பக்கம் சாஞ்சுச்சான். காச வாங்கிக்கிட்டான். சரி இனிமேட்டாச்சு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தவிச்சிட்டு இருக்க நேரத்துல, போலீஸ்காரர் தான் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டு மூலியமா விஜயமோகன்ற லாயர அப்ரோச் பண்றாரு. ஆனா, அவரு பார் கவுன்சில்ல இருந்து எப்பயோ தூக்கிட்டாங்க. ஆனா, இன்னும் அவர் லாயர் பிராக்டிஸ்ல தான் இருக்காரு. விஜயமோகன் ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொன்னாலும், அப்புறம் அலாக்கா தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு மனம் உருகி அவர்கிட்ட பேசும்போது, அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இந்த கேஸ எடுத்து நடத்தலான்னு அவரும் முடிவு பண்ணிடுறாரு. ஒவ்வொரு பக்கமா இன்ச் பை இன்ச்சா இந்த கேஸ்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குதுன்றத எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு விஜயமோகன்.
இந்த விஜய் மோகனுடைய முதல் எதிரியே அந்த ராஜசேகர் தான். அதாவது அந்த பையனுடைய லாயர். இந்த ராஜசேகருடைய பொண்ணும் விஜய் மோகனும் தான் ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க. அத பொறுக்காத ராஜசேகர் இவர பார் கவுன்சில்ல இருந்து எப்படியாச்சும் தூக்கணுன்றதுக்காகவே பல சதிகள பண்ணி இவரு பார் கவுன்சில்ல இருந்து தூக்கிட்டு இருப்பாரு. ராஜசேகர் நெனச்சிட்டு இருக்காரு, இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சுட்டோன்ற தோரணையில நெனச்சிட்டு இருக்க நேரத்துல தான் விஜய் மோகன் என்ட்ரி ஆகுறாரு. விஜய் மோகன பார்த்த உடனே ராஜசேகர் முகத்துல எள்ளு பொரிக்கல. அந்த அளவுக்கு முகம்லாம் வேர்த்து போகுது. ஜட்ஜு வந்தாச்சு. விஜய் மோகன் தான் ஃபர்ஸ்ட் விசாரணைய வேலைக்காரி மூலியமா ஆரம்பிக்கிறாரு. வேலைக்காரி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ஜட்ஜு முன்னாடி சொல்லிடுறாங்க. வேலைக்காரிய கிராஸ் விசாரணை செய்யறதுக்காக ராஜசேகர் வராரு. அப்போ வேலைக்காரி கிட்ட வந்து கேட்கும்போது, வேலைக்காரி தடுமாறி பதில் சொல்லிடுறாங்க. வேலைக்காரி தடுமாறி நிக்கிறானா, யார் மேல பழி போட்டிருக்காரு ராஜசேகர்? பொண்ணுடைய அப்பா மேலேயே பழிய போட்டிருக்காரு. பொண்ணுடைய அப்பா தான் கதவ திறந்து வச்சிருக்காரு. கரெக்ட்டா வேலைக்காரிய வந்து பேங்க்குக்கு அனுப்பிச்சுட்டு, இவரு தான் கற்பழிக்க வந்திருக்காருன்ற பெரிய பொய்ய அட்வொகேட் முன்னாடியும், ஜட்ஜ் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காரு. ராஜசேகர் கேள்வி கேட்கிறதெல்லாம் பார்த்தா, நம்மளுக்கே ஒரு டவுட் வருது அவங்க அப்பா மேல. அந்த அளவுக்கு ராஜசேகர் கேள்விய கேட்கிறாரு. ராஜசேகர் அந்த பொண்ண கூப்பிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு அட்வொகேட் முன்னாடியும், ஜட்ஜ் முன்னாடியும் சொல்லும்போது, மனசு கலங்கி போகுது ஜட்ஜுக்கே. இருந்தாலும் அந்த பொண்ணு துணிச்சலா எல்லாத்தையும் சொல்லுது. இத பயன்படுத்திக்கிட்ட ராஜசேகர் அந்த பொண்ண கேவலமான கேள்விகளால தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு. தொடுஉணர்வு மூலியமா தடவி பார்த்து அந்த பையன உருவம் கண்டுபிடிச்சேன்னு சொல்றீங்க. அந்த பையன் உங்கள கற்பழிக்க வராருன்னு சொல்றீங்க. கற்பழிக்கிறம்போது எப்படி நீங்க அந்த உருவத்த தடவி பார்க்க முடியும்ன்றத ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா, அந்த பொண்ணு மேல தான் பழிய தூக்கி போட்டுட்டு இருக்காரு ராஜசேகர். சேகர் கேட்ட கேள்விக்கு அந்த பொண்ண கலங்கி போய் நின்னாலும் பதில் சொல்ல அவ தயாரா இருக்கா. ஏன்னா, அவ மேல தப்பு எதுவுமே இல்ல. ஒரு பையன் என்ன கற்பழிக்கும்போது, என் கழுத்த நெரிச்சு தான் என்ன கற்பழிக்கிறான். இருந்தாலும் அவன ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு கண்ணு பார்வை கிடையாது. எனக்கு இருந்த ஒரே ஆயுதம் என்னுடைய கை தான். என் கைய வச்சு தான் அவன் முகத்த நான் தொட்டு பார்த்து, இந்த உலகத்துக்கு நான் அவன வந்து நான் கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் தடவி பார்த்தேன்றத அவ ரெஜிஸ்டர் பண்றா. கண் பார்வை இல்லாத ஒரு பொண்ணு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கும்போது, இந்த உலகம் எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ, கீழ் நோக்கி தள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு கீழ் நோக்கி தள்ளிக்கிட்டே தான் இருக்கு. கண் பார்வை இருக்கிற பொண்ணுங்களையே இந்த உலகம் தூக்கி மிதிக்க தான் செய்யுது. இந்த பொண்ண மட்டும் சும்மா விட்டுருமா இந்த உலகம்? ஆனா துணிஞ்சு நிக்கிறா இந்த பொண்ணு. என்னால முடியும். அவனுக்கு நான் தண்டனை வாங்கி குடுப்பேன்றதுல தைரியமாவே நிக்கிறா. கேஸு இப்போ ராஜகோபால் சைடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. இருந்தாலும் விஜயமோகன் மனசு தளர விடல. எப்படியாச்சு இந்த பொண்ணுக்கு நியாயத்த வாங்கி குடுக்கணுன்றதுக்காக போராடிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு ஸ்டெப் பக்கமும் எடுத்து வைக்கிறாங்க. சோசியல் மீடியாக்கு இந்த செய்திய பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கொழுந்து விட்டு எரியுது இப்ப சோசியல் மீடியா. சோசியல் மீடியாலயும், நியூஸ் சேனல்கள்லயும் இந்த பையன பத்தி பிச்சு உதறிட்டு இருக்காங்க. இதனால இவனுக்கு மேரேஜ் நடக்கிறதா இருந்தது. அந்த பொண்ணு கல்யாணத்தையே நிறுத்திட்டா. இந்த கம்நாட்டி சும்மா இல்லாத திருப்பியும் அந்த கண்ணு தெரியாத பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவையும் இவளையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா பணத்த வாங்கிட்டு இந்த கேஸ வாபஸ் வாங்கு. இல்லன்னா திரும்பவும் உன்ன கற்பழிப்பேன். அதே மாதிரி வந்து கற்பழிப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் இந்த பொண்ண. இந்த பையன் மிரட்டிட்டு போனதுக்காக இதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதையும் தவிடுபொடி வைக்கிறாங்க. ஏன்னா இவன் மிரட்டிட்டு போனதுக்கு எந்தவித சாட்சியோ ஆதாரமோ எதுவுமே இல்ல. இன்னொரு பக்கம் டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க, ஒரு கற்பழிக்கப்பட்ட பொண்ணுக்கு இன்ஜுரிஸ் இருக்கும் இல்லையா? அது இருக்கான்னு கேட்குறாங்க. எந்தவித இன்ஜுரிஸுமே அந்த பொண்ணு உடம்புல இல்லன்னு அந்த டாக்டரும் சொல்லிடுறாங்க. இன்னும் அந்த பையன் பக்கம் கேஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. ஜட்ஜைய கூப்பிட்டு அந்த பையன விசாரிக்கிறாரு. செம்ம கிரிமினல் மைண்ட் அந்த பையனுக்கு. எல்லா கேள்வியும் தவிடுபொடியாக்கி தப்பிச்சிடுறான்.
கடைசியா என்ன சொல்றான், நான் அங்க இல்லவே இல்ல. நான் அந்த ஊருக்கே கிளம்பி போயிட்டேன்றத பதிவிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ விஜயமோகன் சும்மா விடல. அந்த பையன் ஊருக்கு போனதா சொன்னான்ல, அந்த டவர ஃபுல் டாக்குமெண்ட்டையும் அவர் எடுக்குறாரு. இப்பதான் இந்த கேஸ் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. விஜயமோகன் இன்னொரு ஸ்டெப்பையும் எடுக்குறாரு. அந்த பையன் சாப்பிட்டதா சொன்ன ரெஸ்டாரண்ட்ல இருக்க வீடியோஸ எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா, அவருக்கு அந்த வீடியோஸ் எதுவுமே கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே ராஜகோபால் தான் வந்து இருக்கிற சிடிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டானே! இப்போ விஜயமோகன் ஜட்ஜா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. ரெஸ்டாரண்ட்ல இருக்க வீடியோஸ் எதுவுமே கோர்ட்ல சப்மிட் பண்ணல. அத கண்டிப்பா சப்மிட் பண்ணணும் ஆகணும்ன்றாரு. ஜட்ஜ் ஐயாவும் அதுக்கு தீர்ப்பு சொல்லிறாரு. இப்போ ஜட்ஜ் ஐயா சொன்ன நாள்ல ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. இதுல பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா, அந்த பையன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கான். இந்த விஷுவல் எல்லாரையும் பார்க்க வைக்கிறாங்க. விஜய் மோகனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அவரால திருப்பியும் எதையும் யோசிக்கவும் முடியல. உடனே அவரு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிறாரு. இன்னும் மனம் தளராத விஜயமோகன் இந்த கேஸ சும்மா விடல. ஏன்னா, ராஜகோபால் என்னென்ன செய்வாருன்றது விஜயமோகனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இன்னொரு சாஃப்ட்வேர் மூலியமா அந்த விஷுவல்ஸ இன்னும் நல்லா தரவா செக் பண்ண இப்போ சரியான பாயிண்ட்ட விஜயமோகன் அப்புறம் என்ன பெரிய பாயிண்ட் கிடைச்சிச்சு. விஜயமோகன் சும்மா விடுவாரா? அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரன போலீஸ் புரொடெக்ஷனோட போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாரு. கலுங்காது குலுங்காம அழகா தூக்கிட்டு வந்து ஜட்ஜ் முன்னாடி நிக்க வச்சுட்டாரு விஜயமோகன். ஆரம்பிச்சுட்டாரு. அதுல கரெக்டான பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரிஜினல் வீடியோல மிரர்ல ஒரு பாத்திரம் தெரியும். அந்த பாத்திரம் எடிட் பண்ண வீடியோல இருக்காது. அந்த பையன் வந்துட்டு போயிட்ட பிறகு திருப்பி அந்த பாத்திரம் அதே இடத்துல இருக்கும். இதுதான் எடிட்டிங்ன்றத கரெக்டா ப்ரூஃபோட நிரூபிக்கிறாரு விஜயமோகன். சரியாவே மறந்து போயிட்டாரு. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு அந்த சாஃப்ட்வேர் பையன்ட்ட கேக்குறாரு. உடனே அந்த பையன் என்ன சொல்றான், ராஜசேகர் சொல்லிதான் நான் பண்ணேன்னு சொல்றான். அதுக்கு ப்ரூஃப் இருக்கா கேக்குறாரு. உடனே ப்ரூஃபையும் சப்மிட் பண்றாங்க. அது ராஜசேகர் அந்த பையனை மிரட்டி இந்த விஷுவல்ஸ மாத்த சொல்லியிருக்கத அப்படியே ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அத வந்து ஜட்ஜ் ஐயா முன்னாடி இப்போ கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா விஜயமோகனுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. இப்போ சோசியல் மீடியால பத்தி எரியுது. ராஜசேகர் மேல பிளாக் மார்க் இருந்துச்சு. இனிமேட்டு ராஜசேகர் இந்த கேஸ்ல தொடர முடியாது. அதனால அவங்க பொண்ணை வச்சு வாதாட வைக்கிறாரு. முக்கியமான எவிடன்ஸான டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு விஜயமோகன். எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா டிரைவர் வந்து அந்த பையனுடைய ஆள். முதலாளிக்கே பாடம் சொல்லி தருவான் போல இருக்கு. கேஸ்ல பிச்சு உதறான். எந்த கேள்வி கேட்டாலும் அவன் கரெக்டா பதில் சொல்றான். நான் இல்லவே இல்ல, நான் ஓட்டவே இல்லன்ட்டு அடிச்சு பேசுறான் டிரைவர். இதுல குறுக்கு மறுக்கா கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் அவன் சொல்றான். நான் ஓட்டல. அப்ப போன் எப்படி அங்க போச்சு? உங்க டவரும் உங்களுடைய போனுடைய டவரும் அந்த பையனுடைய போனுடைய டவரும் சேம் ரூட்ல போயிருக்கு. அது எப்படின்னு விஜயமோகன் கேக்குறாரு. அதுக்கும் அவன் பதில் வச்சிருக்கான். நான் மறந்து கார்லயே வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லிடுறான். இப்போ விஜயமோகன் அப்செட் ஆயிட்டாரு. ஏன்னா இந்த டிரைவரை வச்சுதான் கேஸை முடிக்கலான்னு பார்த்தாரு. ஆனா அவன் பெரிய தில்லாலங்கடியா இருப்பான் போல இருக்கு. அவனை வச்சு கேஸை முடிக்க முடியல. திருப்பியும் ரீகால் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு திருப்பியும் வந்து வீடியோஸ் எல்லாம் செக் பண்றாரு. மனுஷன் ராத்திரி பகல் பார்க்காம கண் விழிச்சு அந்த வீடியோஸை செக் பண்ணி ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சிட்டாரு. 3 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஈக்குவலாவே எல்லாமே ஒரே வார்த்தைய சொல்றாங்க. எங்க ஃப்ரெண்டு எங்க கூட தான் இருந்தாங்க. எங்க கூட தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. இது கூடவே அவங்க ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபும் சாட்சி சொல்றாங்க. என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு எங்க கூட தான் இருந்தாங்கன்றத அவங்களும் சாட்சிய ஒத்துக்கிறாங்க. இப்போ விஜயமோகன் சும்மா விட்டுருவாரா? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு சாட்சிய விசாரணைய ஆரம்பிக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டு என்ன சட்டை போட்டிருந்தாரு? என்ன கலர் போட்டிருந்தாரு? என்ன பேட்டர்ன் போட்டிருந்தாரு? கேள்வி கேட்கிறாரு. எந்த ஃப்ரெண்டாலயும் உண்மைய சொல்ல முடியல. எல்லாமே தப்பு தப்பா தான் ஆன்சர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபையும் கூப்பிட்டு விசாரிக்கும்போது, அவங்க ஃப்ரெண்டு அழுதுடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் சாஃப்ட்டான பொண்ணு போல இருக்கு. நேர்மையான பொண்ணு போல இருக்கு. அவளால பொய் சொல்ல முடியல. இதுக்கிடையில விஜயமோகன் அவங்க ஃப்ரெண்டை விட்டு ஒரு வீடியோவை எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த வீடியோவை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. எந்த டிரைவர் நான் ஓட்டல, நான் வீட்ல தான் இருந்தேன்றத வந்து ப்ரூவ் பண்ணாரோ, பொய் சொன்னாரோ, அந்த டிரைவர் கார் ஓட்டிட்டு இருந்த ப்ரூஃப தான் இப்போ கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மோரலஸ் எல்லாமே விஜயமோகனுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் விஜயமோகன் தான் வின் பண்ணாரு. அந்த பொண்ணுக்கு தீர்ப்பு கிடைச்சிச்சுன்றத ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஐ விட்னஸ்ன்றது ஒண்ணு கிடையாது. அந்த பொண்ணும் பிளைண்டா இருக்கா.
இன்னும் கேஸ ஸ்ட்ராங்கா கொண்டு போணும். அதுக்கு விஜய் மோகன் ஒரு ஸ்டெப்ப எடுக்குறாரு. மறுநாள் கோர்ட்டு திருப்பி ஓப்பன் ஆயிடுச்சு. விவாதங்கள் ஆரம்பிச்சாச்சு. ராஜசேகரோடைய பொண்ணு பெரிய கிளவர்ன்னு நெனச்சு அந்த அம்மா ஒரு க்ளூவ தூக்கி விஜய் மோகன்ட்ட குடுத்துட்டாங்க. என்ன க்ளூ குடுக்குறாங்கன்னு பாருங்க. அந்த பொண்ணு தான் ஸ்கல்ப்சர் செஞ்சதுன்றது ப்ரூஃப் எதுவுமே கிடையாதாம். ஏன்னா அந்த ஸ்கல்ப்சர் ஆக்டர் பண்ணது அவங்க அப்பா தான். அந்த பொண்ணுக்கு எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கோர்ட்ல வாதாடுறாங்க. இத ஒரு பெரிய க்ளூவா எடுத்துக்கிட்ட விஜய் மோகன், ஓகே அந்த பொண்ணு தான் ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணலனா, அப்ப கோர்ட்லயே இந்த நிமிஷமே பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் முன்னாடி கேட்கிறாரு. ஜட்ஜ் அந்த பொண்ண கூப்பிட்டு கேட்கிறாரு, உங்களுக்கு விருப்பமான்னு கேட்கிறாரு. நான் இந்த நிமிஷமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் மீடியாலயும், நியூஸ்லயும் தீப்பற்றி எரியுது. இப்ப ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்றதுக்கு இந்த பொண்ணு ரெடியா இருக்காங்க. ஆப்போசிட் டீம்ல இருந்து யார அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராஜசேகர தான் அனுப்பிச்சிருக்காங்க. 5 மினிட்ஸ்க்குள்ள ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணி முடிக்கணும். அந்த பொண்ணு ரெடியா இருக்க நேரத்துல ராஜசேகர் அந்த பொண்ண மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாரு. நீ ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணனா தொட்டு தடவி பண்ணியிருப்ப. அப்போ நீ அந்த பையன் பண்ணதெல்லாம் நீ என்ஜாய் பண்ணியிருக்கியா? கேவலமான வார்த்தைகளால அந்த பொண்ண ரொம்ப உடைக்கிறாரு. அவங்க அம்மாவையும் இதுல இழுக்கிறாரு. கேவலமான ஒரு அம்மாவுக்கு பொறந்தவ தான் நீ. அப்போ நீ எவ்வளோ கேவலமா இருப்பன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுடைய அப்பா, அம்மா எல்லாரையும் கேவலப்படுத்தி, அவள ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ண விடாம, மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாரு ராஜசேகர். உறுதி படைத்த அந்த பொண்ணு என்ன இருந்தாலும் அவளுக்கு அழுக தாங்க முடியல. அப்படியே அழுதுறா. இப்போ ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்றதுக்கும் ரெடி ஆயிட்டா. அந்த பொண்ணு ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கா. கோர்ட்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாலேருந்து, மக்கள்லேருந்து, சோஷியல் மீடியாலேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கல்ப்சர் ஆர்ட் பார்க்கறதுக்காக. கடைசியா அவ ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணி முடிச்சிட்டா. ஸ்கல்ப்சர் ஆர்ட்டை பார்க்கறதுக்காக ஜட்ஜ் ஐயாவும் அட்வொகேட்டும் மக்களும் எல்லாம் கூடியிருக்க நேரத்தில் ஸ்கல்ப்சரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது ராஜசேகரை கூப்பிட்டு ஜட்ஜ் ஐயா நிற்க வைக்கிறாரு. எல்லாருக்குமே அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிட்டாங்க. ஏன்னா ஸ்கல்ப்சர் ஆர்ட்டில் இருக்கிறதோ ராஜசேகரோடைய முகமும் சேமாக இருக்குது. இதுக்கு மேலேயும் தீர்ப்பு கொடுக்காம இருக்க முடியாது. அதனால ஜட்ஜ் ஐயா தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணு ஜெயிச்சிட்டா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. கண்ணு தெரியாத ஒரு பொண்ணால சாதிக்க முடிஞ்சது. தன்னை கெடுத்தவனுக்கு எந்த அளவுக்கு போராடி தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ போராடி தண்டனை வாங்கி கொடுத்துட்டா. எத்தனை பொண்ணுங்களால இந்த மாதிரி இருக்க முடியுது? பொண்ணா இருந்தாலும் சரி, ஏழையான பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்திலயோ ஒரு சூழ்நிலையோ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆபத்துகள் வரதா செய்யுது. ஆனா எந்த பொண்ணுங்களும் சரி வெளியே சொல்ல அச்சப்படுறாங்க. ஏன்னா இந்த சொசைட்டி தூக்கி மிதிச்சிரும். தயவு செய்து இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான படங்களை ஒரு முறை இல்ல 10 முறை பாருங்க.